மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கஸ்டமரே பேர் வைக்கிறதுன்றது, பேர் பிரியாணின்றது. ஏன்னா வச்சாலும் ஏதாவது ஒரு பேர் அவங்க ஷாப் ஓனர் பேர் சொல்லுவாங்க. அவங்க பேரை சொல்லி அவர் கடை இவர் கடை சொல்லி அந்த பேர்லாம் வரும். ஆனால் வந்து தேர் பிரியாணின்ற ஒரு இது வந்து கஸ்டமர்ஸாக வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் கூட்டு வருவேன் பிரியாணி, அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது. நான் 2 மாதம் வேணாலும் சாப்பிட்டு வருவேன் பிரியாணி, நல்லா இருக்கு பிரியாணி. எனக்கு வந்து ஒரு சைடு இன்கம்காக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த சைடு இன்கம்காக பண்ணலான்னு ஒரு காலேஜ் டைம்ல வந்து பண்ணும்போது பிஸ்னஸ்ன்னும் போது நமக்கு வந்து வேறு எந்த பிஸ்னஸ்லையும் நாலேஜ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற எதுவுமே இல்லை. நமக்கு இருந்தது வந்து ஃபுட்டு. சரி, ஃபுட்டு வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக சரி அதை செஞ்சு அதை வேணால் நம்ம வந்து சேல் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபுட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் அந்த ஐடியா தான் இருந்துச்சு தவிர்த்து இந்த லெவலுக்கு போகன்றது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதே மாதிரி வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணுவேன், இவ்வளோ பிரியாணி பண்ணுவேன், நான் செய்வேன், நான் சமைக்க செய்வேன்னு எனக்கு கடை ஸ்டார்ட் பண்ண போஸ்ட்ல தெரிஞ்ச ஒரே டிஷ் பிரியாணி மட்டும். நான் எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே டிஷ் பிரியாணி மட்டும். அது மாதிரி நான் கற்றுட்டு பண்ணது. அப்புறமேட்டா இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ எல்லா ஃபுட்டு எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணி நான் 4 பேர் சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி பண்ணுற அளவுக்கு இருக்கு. நான் யோசிக்கல இந்த மாதிரி நான் ஒரு ஆள் சொல்லி கொடுத்து பண்ணுறதை நான் யோசிச்சு பார்க்குறேன்.